பைபிள்ல தீர்க்கதரிசிகள் மேலோங்கி இருந்த காலம் உண்டு. ஆனா தீர்க்கதரிசிகளே டம்மியா இருந்த காலம் இருக்கு. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லயே தீர்க்கதரிசிகளே டம்மியா இருந்த காலம் இருக்கு. அது என்ன காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது சாலமோன் ராஜாவா இருந்த காலம். அதாவது தேவனோடு உறவு கொள்ளுகிற, தேவனோடு பேசுகிற, உறவாடுகிற நபர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ராஜாவா இருக்கும்போது தீர்க்கதரிசிக்கு அங்க வேலையே இல்லை. மினிமல் ஒர்க் தான் இருந்துச்சு. நாத்தான் வந்தான். எப்போ வந்தான்? தாவீது பாவம் செஞ்சப்போ. ஓகே, சாலமோனுக்காக தீர்க்கதரிசியை பார்க்க முடியாது. அகியான ஒரு தீர்க்கதரிசி வந்தான். எப்போ வந்தான் தெரியுமா? சாலமோன் எப்போ கர்த்தர்ட்டு விலகினாலும் அப்போ தான். சில நேரங்கள்ல ஒரு விசுவாசி கர்த்தர் சத்தத்தை அறியாம இருக்கும்போது, அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கும்போது, ஒரு இல்லைன்னா ராங்கா போகும்போது, ஒரு எமர்ஜென்சிக்கு சில பேர் தீர்க்கதரிசி சில ஆண்டவர் பேசலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதுவே டே டு டே டெய்லி பிரெட்டா இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு டேஞ்சரஸ் விஷயம் நடக்குது. இட்ஸ் a dangerous thing. Instead of training people to hear the voice of God, others are becoming the voice of God for them. Spiritual fatherன்றாங்க. நீ இவன்ட்ட போய் சப்மிட் பண்ணிடு. இவர் உன்னை வழி ஸ்டெப் நடத்துவார், ஸ்டெப் பை ஸ்டெப் நடத்துவார். இப்ப என்ன செய்ய நடத்துவார், அடுத்த என்ன செய்ய நடத்துவார், விளங்காம போயிடும். குருடன் வழிகாட்ட முடியுமா? இருவரும் குழியிலே விழுவார்கள் அல்லவா? அந்த கடையில் முடிஞ்சிடும். அன்னைக்கு ஈசாக்க சொன்னார், உன் தகப்பனாய் ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் அதே வார்த்தையை சொல்லுவார். உன் தகப்பனாய் ஆபிரகாம், ஏன்னா நாமும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். உன் தகப்பனாய் ஆபிரகாம் நிமித்தம் நானும் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லுவார். உன் எல்லைகளை பெரிதாக்குவேன் கர்த்தர் சொல்லுவார். சில பேர் சொல்றாங்க, இந்த திருமணத்துல நான் கர்த்தர் சொல்லிதான் வந்தேன். ஆனா இது ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த தொழிலுக்குள்ள கர்த்தர் சொல்லிதான் வந்தேன். இந்த 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 வேலைக்கு நான் கர்த்தர் சொல்லிதான் வந்தேன். எனக்கு நடத்த அவர் தான் இந்த வேலையை கொடுத்தாரு. இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததே அவர் தான். இந்த கணவன் மனைவி இந்த குடும்பத்தை கொடுத்ததே அவர் தான். எல்லாமே ஆண்டவர் தான் செஞ்சாரு, அற்புதம் செஞ்சாரு. ஆனா இன்னைக்கு பிரச்சனை இருக்கு. கவலைப்படாங்க. அப்படின்னா இவரின் ஏசேக்கு ஆர் சித்துனா, ஏசேக்கு சித்துனா இருக்கீங்க. ஆனா ஏசேக்கு சித்துனாவும் நிரந்தரம் அல்ல, ரகபோத் நிரந்தரம். நீங்க ஏசப்பா பிடிக்கும்னு வாயில சொல்றீங்களே தவிர ஏசப்பா என்ன சொல்றாருன்னு கவனிக்கவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையில உங்களுக்கு பொருளாதாரத்தை பத்தி என்ன சொல்லி நீங்க கவனிக்கவே இல்லை. பணத்தை பத்தி கர்த்தர் என்ன பேசியிருக்காரு கவனிக்கவே இல்லை. அதை கவனிக்க உங்களுக்கு விருப்பமும் இல்லை, ஆர்வமும் இல்லை. ஆனா சும்மாச்சு என்ன சொல்றீங்க, ஏசப்பா தான் முக்கியம், ஏசப்பா தான் எனக்கு முக்கியம்னு சொல்றீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய வார்த்தை கொண்டு எங்களுடைய பேச முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற முடிய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்குள்ளே கிரியை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற தேவன் நீர். உடைய வார்த்தையினால் உடைய வல்லமையினால் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறவர். அப்படியே கிரியை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்களோட பேசுவீராக, எங்களோட பேசுவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். I have one word for you, Joshua. When you were praying, I saw a great eagle lift you from above the mountains and carrying you. I don't know what it means. Even now I'm seeing it. So it's a very big eagle. Stretch. The wingspan is so big. So. Amen. பிரதர், இங்க இது எனக்கு ஒரு டைரக்டா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இல்ல. ஆனா இன்னொரு இது எனக்கு என்னன்னா, எனக்கு ப்ரொஃபட்டிக் வேர்டு ஒரு பெர்சன்ட் எங்களுக்கு வந்திருந்தது. இந்த மாதிரி ஃபுட்டு சம்பந்தமான எந்த பிசினஸும் நீங்க பண்ணக்கூடாது, டெக்ஸ்டைல்ல தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு வந்துருந்துச்சு. ஆனா எனக்கு ஜென்ரலாவே இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே எஜுகேஷன் இல்லைன்னா ஃபுட் இந்த மாதிரி விஷயத்துலதான் நிறைய ஐடியாஸ் வந்துட்டு இருக்கும். டெக்ஸ்டைல் எனக்கு எந்த விதத்திலயுமே அது மேல எனக்கு எந்த ஒரு ஆர்வமே இருந்தது இல்லை. அப்படிங்கும்போது அதனால நான் என்னன்னா எப்பவுமே இப்ப ஏதாவது ஒரு புதுசா ஒரு யோசனை வந்துச்சுனாலும் அதை முயற்சி பண்ணி பார்க்கறதே இல்லை. எந்த விதத்திலயுமே ப்ரே பண்ணும்போதும் அது சம்பந்தமா ப்ரே பண்றதுக்கு தோன்றது இல்லை. அப்படிங்கும்போது இப்ப இந்த மாதிரி விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதாவது இப்ப
அவங்க அக்யூரேட்டா தான் சொன்னாங்களா? இல்ல நமக்கு வந்து திரும்பியும் வந்து அத நம்ம மாத்தி செய்யலாமா? அப்படிங்கிற மாரி கேள்விலாம் இருக்குது. ஸோ அது வந்து நான் உங்கள்ட்ட கேட்கணுன்ட்டு, அப்புறம் ரொம்ப நாளா உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி வந்து நான் பெர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதையும் இப்ப கேட்கிறேன். அது என்னதுன்னா, இப்போ நமக்கு வந்து ஓன் ரிலேட்டிவ்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் வந்து அ காயினுக்கும், ஆபேலுக்கும் வந்து அண்ணன், தம்பி தான். ஆனா வந்து அவங்க வந்து வெஞ்சன்ஸ் வந்து பேசுறாங்க. அப்புறம் வந்து யாக்கோபு, ஏசாவுக்கும் அப்படிதான். அந்த மாரி வந்து ஆபிரகாமுக்கு வந்து சாராள் சொல்றாங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு எனக்கு இடையில நீதி செய்யட்டும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாரி உறவுகளுக்கு நடுவுல பேசும்போது, நீங்க நெறைய நேரம் மெசேஜ் குடுக்கும்போது சொல்றீங்க, இந்த மாரி நம்ம வந்து அ ரொம்ப நெருக்கமானவங்கனாக்கா, நம்ம வந்து இந்த வெஞ்சன்ஸ் இத பத்தி அ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்டின்ற மாரி. அப்படிங்கும்போது ஆண்டவர் நியாயம் தானே செய்றாரு. அப்படிங்கும்போது, அவர் வந்து நம்ம சொல்றோங்கிறக்காக ஒருத்தங்கள வந்து எதுவும் அ கஷ்டப்படுத்த போறதோ எதுவும் கிடையாது இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது நம்ம ஏன் வந்து நம்ம உறவுகளுக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ஏன் வந்து அது மாரி பண்ணக்கூடாது? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதெல்லாம் என்னுடைய கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின். இதே சரி. இது வந்து இன்னொருத்தவங்களும் கேட்டாங்க. தீபா அவங்க அன்மியூட் பண்ண சொல்றாங்க. இதே என்கிட்ட இந்த வாரம் கேட்டாங்க. அதுக்குள்ள அவங்க வேண்டியதா எதை பத்தி போயிடுச்சு. கேட்டாங்க? அதனால ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இதே செகண்ட் கொஸ்டினா? மாதரசன் அதான் இப்ப அன்மியூட் பண்ணட்ட அவங்களையும் சேம் இல்ல 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 சிமிலர். நான் இல்ல இல்ல 2 கொஸ்டின் அவர் கேட்டாரு. எந்த கொஸ்டின் அவங்க கேட்டாங்க? அதாவது 2வது கேட்டது. 2வது. ரெண்டாவது சரி சரி இல்ல இல்ல இப்ப அன்மியூட் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஆ, அதுக்கப்புறம் ஆ, அவங்க சொல்றதை ஆ, நான் கேட்டு அதுக்கப்புறம் திரும்ப நான் சொல்றேன். ஓகே. நான் சரி. உங்களுக்கு ஆன்சர் பண்றதுல உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா அது திரும்ப அவங்க சொல்லட்டும். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ரெண்டுக்கும் பேசிட்டேன் ஃபர்ஸ்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் ப்ராஃபஸி பத்தி. ஓகே. சி ப்ராஃபஸி பத்தி வந்து நம்ம வந்து சில காரியங்களை ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். ஓகே. அதாவது இப்போ வந்து ஊழியங்கள்ல பல பல விதங்கள் இருக்கு, பல வகைகள் இருக்கு. ஓகே. ஏன் பல விதங்கள் இருக்குன்னா எல்லா ஊழியத்துக்கும் ஒரு இடம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம் பண்றாங்க பார்த்தீங்களா, பேசிக் லெவல்ல போய் ஒருத்தவங்களை பண்றாங்க. அதுக்கும் ஒரு இடம் இருக்கு. ஓகே. அதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஆனா அதுவே நான் சொல்ற மாதிரி யூ ஷுட் கோ பை ஹியரிங் காட்ஸ் வாய்ஸ். தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுன்னு அடிப்படையில தான் போகணுமே தவிர நம்மளா போய் எதாவது பண்ணக்கூடாது. பட் ஆனா அதுக்கு ஒரு இடம் இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒரு இடம் இருக்கு. ஏதோ ஒரு சில மக்களுக்கு அது தேவைப்படுது. இப்ப ஒரு டிராக்ட் போய் கொடுத்ததுல ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அது மாதிரி இருக்கு. அதே மாதிரி இப்ப டிவில நிறைய பேர் காஸ்பல் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி ஆண்டவருடைய அன்பை பத்தி பேசுறாங்க, பிரசங்கம் பண்றாங்க. அது மூலமா நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, ஆண்டவர் அறிந்து கொள்றாங்க. ஸோ இப்போ பேசிக்கா ஒருத்தவங்க பிரசங்கம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நீங்க கவலைப்படாதீங்க உங்க கண்ணீர். இப்போ ஜீசஸ் கால்ஸ் மாதிரி மினிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. அவங்க மினிஸ்ட்ரிலாம் பிரைமரி அதை தான் அவங்க டச் பண்ணுவாங்க. கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு இருக்கிறாரு, உன்னை கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த அந்த அதை எடுத்துட்டு என்ன இவங்க மெசேஜ் இவ்வளவு லைட்டா இருக்கு, சிம்பிளா இருக்கு, இதெல்லாம் இவ்வளவு இப்படியா பேசுறது, இன்னும் டீப்பா பேசணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவங்க ஒரு கிரௌடுக்கு கேட்டர் பண்றாங்க. யாரோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு அது தேவைப்படுது. அந்த மாதிரி அது மாதிரி பாத்தீங்கன்னா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரிக்கு ஒரு இடம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஓகே. ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன். ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி வந்து ஓல்ட் டெஸ்ட்மென்ட் மாதிரி இப்ப நடத்துறதுக்கு அனுமதி இல்லை, நடத்தக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல எப்படி நடந்துச்சு ப்ராஃபட்டிக்னா, இப்ப வந்து ஒரு ராஜா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவான்? ஓல்ட் டெஸ்ட்மென்ட் எல்லா நேரமும் அப்படி இல்ல. அந்த பாயிண்ட் அடுத்து வரேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறேன்னா, பொதுவா எப்படி இருந்துச்சு அண்டர்ஸ்டாண்டிங்னா, ஒரு ராஜா இருக்காருன்னா, இல்ல ஒரு ஒரு மனுஷன் இருக்காருன்னா, தீர்க்கதரிசிட்ட போய் என்ன செய்யன்னு கேட்பான். அப்புறம் அவர் செஞ்சுட்டு இருக்கும்போது எப்படி செய்யறதுன்னு கேட்பான். ஸோ எனி டைம் ஹி வாண்ட்ஸ் டு ஹியர் காட், அவன் யார்கிட்ட போய் கேட்கறான்? தீர்க்கதரிசிட்ட போய் கேட்கறான். ஸோ தீர்க்கதரிசின்றது ஒரு கண்டினியூஸ் சப்போர்ட் மாதிரி இருக்காரு. ஓகே. அந்த மாடல் இப்ப இல்லை. இப்போ வந்து யாரும் போய் இவர் ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, எல்லாமே அவர்கிட்ட கேட்டு கேட்டு நான் செய்வேன் அப்படின்னு யாராவது செஞ்சாங்கனாலோ, இல்லைன்னா வந்து தீர்க்கதரிசி ஒருத்தர் அவரே வந்து நான் தீர்க்கதரிசியா இருக்கேன், நீங்க என்கிட்ட ஆலோசனைக்கு வாங்க, நானே உங்களை எல்லாம் கைட் பண்றேன்னு சொன்னாலும் 2 பேருமே தப்புல இருக்காங்க, ஃபால்ட்ல இருக்காங்க. அது கொஞ்ச நாளைக்கு நல்லா போகலாம், போகாமலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனா திஸ் இஸ் அட் ஃபால்ட். ஏன் ஏன் அப்படின்னா எல்லாருக்குள்ளும் தேவாவே அருளப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அந்த முதிர்ச்சிக்குள்ள அறிவுக்குள்ள வரணும்னு தேவன் விரும்புகிறார். ஆனா எல்லாரும் இப்படி வருவாங்கன்னா வர மாட்டாங்க, அது வேற விஷயம். சரியா? சோ இப்படிப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரி கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணுமா?
அதாவது எல்லாத்துக்கும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன்றது பண்ணிட்டே இருக்கணுமா? அப்படின்னா பண்ணக்கூடாதுதான். சரியா? ஆனா மக்கள் அப்படி விரும்புறாங்களா? அப்படி இருக்காங்களா? நிறைய பேர் அப்படி விரும்புறாங்க, அப்படி இருக்காங்க. நியூ கவர்னன்ட்ல இது சரியான மாடல் இல்ல. இன்னும் சொல்ல போனா சில பேர் அதுல இருந்து எழும்ப விரும்புறது இல்ல. இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு நல்ல தீர்க்கதரிசியை பிடிச்சி அவங்க கூட இருப்போம். அவங்க கர்த்தர் சத்தத்தை கேட்கறாங்கன்னா நம்ம இதனால அவங்க போய் சொல்லுவோம். அவங்க நமக்காக ஜெபிச்சு ஆலோசனை வழங்குவாங்க. அந்த தீர்க்கதரிசி பாவம் நிலைமை. ஏன்னா இப்படி இவ்வளவு பேருக்கு கேட்டு சொல்றதுல ரொம்ப கஷ்டம். அவருக்கா வந்து அவர் சொன்னார்னா அது வேற. அது கர்த்தர் நடத்துற போது அது வரும். ஆனா நம்ம போய் ஒரு தீர்க்கதரிசியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம். இல்ல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக நான் பரிந்து பேசுறேன், ஜெபத்தை நிக்கிறேன்னு சொன்னார்னா அவர் நிலைமை பரிதாபமா இருக்கும். ரொம்ப கஷ்டம். He will be going through a lot of pain. Okay, it's not easy. ஏன்னா இஸ் ட்ரை டு என்ன சொல்றது, பெண்ட் த ஹேண்ட் ஆஃப் காட் அண்ட் ட்ரை டு டூ சம்திங். அந்த மாதிரி ஆயிடும், அந்த அளவுக்கு போயிடும். அவருக்கா வந்து கர்த்தர் சொல்ல சொன்னாரு, உங்களோட சொன்னா. இப்ப நீங்க இப்ப ஆரம்பத்துல டாக்டர் தனுஜா எனக்கு ஒரு வேர்டு கொடுத்தாங்க. அது நான் அவங்களை போய் கேட்டேன்னா எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லல, அவங்களா சொன்னாங்க. சரியா? அது மாதிரி வர்றது பிரச்சனை இல்லை. ஆனா யாரையாவது போய் பிடிச்சி தொங்கி ஐயா நீங்க எனக்கு எப்படியாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவர் மேலேயும் பயங்கர பிரச்சனை. இதுல என்னன்னா நிறைய எரர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி. இல்லை when somebody is போட்டு ப்ரெஷரைஸ் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவர்ட்ட வந்து ஏதாவது வாங்கிடணும் அப்படின்னு அடுத்தவங்களுக்கு வாங்கி சொல்லும் போது நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு. சரி, இப்ப ரெண்டாவது என்னன்னா, இப்ப பிரதர் கேட்ட கொஸ்டின் படி அவர்கிட்ட ஒருத்தவங்க யாரோ அவங்களா வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தீர்க்கதரிசனங்களை எப்படி அணுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து முதல்ல உங்களுக்குள்ள இன்டர்னல் விட்னஸ் இல்லாத எதையுமே எடுத்துக்கொள்ள கூடாது. There should be internal witness. It may not be you may not have an internal witness now, but at some point you should have. அது வரைக்கும் அதை நீங்க எடுத்து செய்யக்கூடாது. யாரோ சொன்னான்றதுக்காக செய்யவே கூடாது எதுவுமே. உங்களுக்குள்ள உள்ளான ஏன் இன்டர்னல் விட்னஸ்னா அதுக்கு தான் அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்லுவேன், அது சொல்லிடுறேன். இன்டர்னல் விட்னஸ் இன்டர்னல் உங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி வரணும், ஒரு உணர்வு வரணும், ஒரு அக்ரிமெண்ட் வரணும் அந்த வேர்டு கூட. எஸ் இட்ஸ் ரைட் அப்படின்னு வரணும். ஓகே, உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு இல்லைன்னா நீங்க அதை என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது வரைக்கும் நீங்க செய்யறது இல்லைன்னா அது ஆபத்துல முடியும். ஏன்னா அவர் தப்பாவே சொல்லியிருந்தாருன்னா ஓகேயா. அண்ட் இதுல இன்னொன்னு பிரதர் சொன்னதுல நான் நோட் பண்ணேன், அவரோட டிசைர் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு அண்ட் எஜுகேஷன் அந்த மாதிரி சொன்னார். யூ ஹாவ் டு கோ இன் தட் லைன் ஒன்லி. ஏன்னா நம்ம வந்து கிங்டம் பேசுறோம். ஓகே, கிங்டம்ல என்ஃபோர்சிங் அதெல்லாம் பேசுறோம். இதெல்லாம் பண்றதுக்கு வந்து டிசைர் இல்லைன்னா பண்ண முடியாது. டிசைர் இல்லைன்னா நீங்க எதையுமே கிங்டம் ஆஃப் ஹெவன் சஃபர் வயலன்ஸ், வயலன்ட் டேக் இட் பை ஃபோர்ஸ். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் மனிதர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். யாரு பலவந்தம் பண்ணுவாங்கன்னா உனக்கு கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறது தான் பண்ணுவான். அவனே ஒரு 50-50 இருக்கவே பண்ண மாட்டான். சரியா? சோ அதனால உங்க டிசைர் சைடுல நீங்க போகணும். அதுக்கு ஜெபம் பண்ணி அதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அப்படிதான் நீங்க போகணுமே தவிர, நீங்க தீர்க்கதரிசி யாரோ சொன்னாரு அது குறிப்பா ஆப்போசிட்டா இருக்குன்னா தயவு செய்து போகக்கூடாது. சரியா? சோ நீங்க அதை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இப்ப இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்ப நான் சொல்ல போறது இந்த பிரதர் கேட்ட கொஸ்டினுக்கு டைரக்ட் ஆன்சர் இது இல்லைனாலும் இது ஃபவுண்டேஷனல் ஆன்சர். இதை வச்சு நீங்க எதுனாலும் புரிஞ்சுக்கலாம் சிச்சுவேஷன். பைபிள்ல தீர்க்கதரிசிகள் மேலோங்கி இருந்த காலம் உண்டு. ஆனா தீர்க்கதரிசிகளே டம்மியா இருந்த காலம் இருக்கு. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லயே தீர்க்கதரிசிகளே டம்மியா இருந்த காலம் இருக்கு. அது என்ன காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது சாலமோன் ராஜாவா இருந்த காலம். அதாவது தேவனோடு உறவு கொள்ளுகிற, தேவனோடு பேசுகிற, உறவாடுகிற நபர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ராஜாவா இருக்கும்போது தீர்க்கதரிசிக்கு அங்க வேலையே இல்லை. மினிமல் ஒர்க் தான் இருந்துச்சு. நாத்தான் வந்தான். எப்போ வந்தான்? தாவீது பாவம் செஞ்சப்ப வந்தான். ஓகே, சாலமோனுக்கு அது தீர்க்கதரிசியை பார்க்க முடியாது. அகியான ஒரு தீர்க்கதரிசி வந்தான். எப்போ வந்தான் தெரியுமா? சாலமோன் எப்போ கர்த்தர்விட்டு விலகினாலும் அப்போ வந்தான். ஓகே, தாவீது காலத்துல காத்தீர்க்கதரிசி 1-2 விஷயம் சொன்னா, இந்த மாதிரி அப்பப்போ யாரோ சொன்னாங்களே தவிர டாமினண்டா நீங்க பார்க்க முடியாது. நாத்தானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தீர்க்கதரிசனம் சொல்ல மட்டும் வந்து பத்சேபாள் விஷயத்துல பேசுறாரு தவிர அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் தீர்க்கதரிசனம் சொல்ல வரல, சும்மா ஃப்ரெண்டு மாதிரி இருக்காரு தாவீதுக்கு. ஓகே, ஏன்னு பாத்தீங்கன்னா ராஜா ஒருவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற வல்லமிழ் இடத்துல இருக்கும்போது தீர்க்கதரிசிக்கு இடம் இல்லை. புரியுதுங்களா? தீர்க்கதரிசிக்கு அங்க வேலையே இல்லை. ஏன் அப்படி இருந்துச்சுன்னா இது வரப்போகிற மாடலை குறிச்சு ஒரு முன்னடையாளமா இருந்தது அந்த காலங்கள், தாவீதோட சாலமோனுடைய காலங்கள். ஏன்னா கர்த்தர் வந்து
ராஜ்யத்தை கொண்டு வர போறார். தீர்க்கதரிசிகள் ராஜ்யத்தை பற்றி பேசினார்கள். தீர்க்க ராஜ்யம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ ராஜ்யத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ராஜரீக ஆசாரியர்களை எழுப்ப போகிறார். ராஜாக்களும் ஆசாரியர்களும் வரப்போறாங்க. இதுதான் தேவனுடைய திட்டம் இயேசு கிறிஸ்து மூலமாக. சோ அந்த காலகட்டங்களில் தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னா, ஒருவன் நான் கிறிஸ்துவுக்குள் ராஜாவா இருக்கிறேன், அரசாளுகிறேன்ற அறிவுல வர்ற வரைக்கும் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு இருக்காங்க. அதுக்கப்புறமும் ரோலே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி அவர்கள் வரலாம், தீர்க்கதரிசனங்கள் வரலாம், தப்பில்லை. ஆனா வழி நடத்துற மாதிரி பழைய ஏற்பாட்டுல இருந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி தீர்க்கதரிசிகளுக்கு புதிய ஏற்பாடுல பெரிய அளவுல ரோல் இல்லை. அகபு தீர்க்கதரிசனம் ஒண்ணு சொல்றான் பவுலுக்கு, இந்த மாதிரி உன்னை கட்டி கொண்டு போய் ஒப்பு கொடுப்பாங்க அப்படின்றது ஞான திருஷ்டினால சொல்றான். அது என்ன நடக்கும்ன்றத பார்த்து அவன் சொல்றான். அதுக்கு பவுல் என்ன சொன்னா, நீ பார்த்தது சரிதான், நான் அப்படிதான் பண்ண போறேன். ஆமா, நான் இந்த மாதிரி பாடுபட போறேன்னு கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அதான் நீ உறுதிப்படுத்திருக்கேன்னு சொல்றான். அதை வச்சுட்டு கைடன்ஸ் கொடுத்துட்டீங்களா, நல்லவே இல்லை சொன்னீங்க போங்க, நான் இப்ப எருசலேம் போகாம வேற எங்கேயா போறேன்னு பால் என்ன பண்ணல சொன்ன. அகபுட்ட சொல்றான், ஆமா இந்த மாதிரி நடக்கும்னு கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு ஏற்கனவே, கரெக்ட், அங்கதான் நான் போறேன். ஸோ கன்ஃபர்மேஷன், நாட் கைடன்ஸ். ஓகே, சி ஹேவிங் செட் தட், சில நேரங்கள்ல ஒரு விசுவாசி கர்த்தர் சத்தத்தை அறியாம இருக்கும்போது, அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கும்போது, ஒரு இல்லைன்னா ராங்கா போகும்போது, ஒரு எமர்ஜென்சிக்கு சில பேர் தீர்க்கதரிசனமோ சிலது ஆண்டவர் பேசலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதுவே டே டு டே டெய்லி பிரெட்டா இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு டேஞ்சரஸ் விஷயம் நடக்குது. இட்ஸ் a dangerous thing. Instead of training people to hear the voice of God, others are becoming the voice of God for them. They're telling, நான் உங்க தேவ சத்தமா இருக்கேன். இதுல என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ன்றாங்க. நீ இவன்ட்ட போய் சப்மிட் பண்ணிரு, இவர் உன்னை வழி ஸ்டெப் நடத்துவார், ஸ்டெப் பை ஸ்டெப் நடத்துவார். இப்ப என்ன செய்யணும் நடத்துவார், அடுத்து என்ன செய்யணும் நடத்துவார், விளங்காம போயிடும். குருடன் வழிகாட்ட முடியுமா, இருவரும் குழியிலே விழுவார்கள் அல்லவா, அந்த கதையில முடிஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் நாட் அ ரெக்கமெண்டட் மாடல். இப்படி போய் ஒருத்தட்ட உட்காந்து இருக்குது, அதாவது இட்ஸ் அ லெபோரியஸ் ப்ராசஸ் சம்டைம்ஸ் டு ஹியர் தி வாய்ஸ் ஆஃப் காட். ஏன்னா நம்ம அது கேட்காத இடத்துல இருக்கிறதுனால முதல்ல கர்த்தருடைய சத்தத்தை நம்ம கேட்கறதே கஷ்டம்னு நம்பிட்டு இருக்கோம். அது ஒரு பொய், கஷ்டம்லாம் கிடையாது. உங்களுக்குலாம் ஆவி இருக்குல்ல, ஈஸியா கேட்க முடியும். அதாவது எல்லா நேரமும் உங்க மைண்டுக்கு கேட்க முடியாது, உங்க ஸ்பிரிட்டால கேட்க முடியும். உங்க ஸ்பிரிட் எப்பயுமே கேட்க முடியும், ஈஸியா கேட்க முடியும். உங்க ஸ்பிரிட் கேட்டுட்டு நீங்க உங்க ஸ்பிரிட் சப்மிட் பண்ணாலே போதும், என்ன விஷயம் செய்யாம கூட நடக்கும். ஒரு எப்படி சொல்றேன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல, சரியா, ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னா யாருக்கு தெரியல, உங்க மைண்டுக்கு தெரியல. அதான் உண்மை. உங்களுக்கு தெரியலன்னு கிடையாது, உங்க மைண்டுக்கு தெரியல, உங்க ஸ்பிரிட்டுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். ஏன்னா அது தேவனோடு தொடர்புல இருக்கு, உறவுல இருக்கு. அப்படி இருக்கிறதுனால உங்க ஸ்பிரிட் கண்டிப்பா அதுக்கு என்ன பண்ணன்னு தெரியும். ஆனா உங்க மைண்டுக்கு இப்ப தெரியல, என்ன பண்ணன்னு தெரியல. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு, டைட்டா இருக்கு, என்ன பண்ணன்னு தெரியல. சோ இப்ப என்ன சொல்யூஷன்? இப்ப நம்ம பொதுவா என்ன நினைக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட வேண்டும் நம்ம நினைக்கிறோம். இது எங்க இருந்து வருது? மைண்ட்ல இருந்து வருது. நம்ம மைண்டு சொல்லுது, எனக்கு என்னன்னே தெரியல, பயமா இருக்குன்னு சொல்லுது. சோ நம்ம மைண்டுக்கு ஒரு பதில் வேணும், நம்ம ஆத்மாவுக்கு ஒரு பதில் வேணும், கேட்டுட்டு இருக்கு. அப்படிதான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. சோ என்ன பண்ணலாம் இந்த டைம்ல? கோ டு தி பிரசன்ஸ் ஆஃப் காட். போயிட்டு ஜெபம் ஆரம்பிங்க. ஆவிக்குள்ளாகுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை ஆவி ஆட்கொள்ள ஆரம்பிக்கிட்டோம், அந்த இடத்துக்கு போங்க. ப்ரே இன் தி ஸ்பிரிட். ஓகே, ப்ரே இன் தி ஸ்பிரிட். ஆஸ்க் காட். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, அன்னை பாஷை பேசி ஜெபிங்க, ஆண்டவரே ஆவி என்ன டேக் ஓவர் பண்ணட்டும்னு. ஆவி உங்களை டேக் ஓவர் பண்ற டைம்ல அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க, அப்படின்னா நான் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துடணும், நான் ஏதோ ஒரு விஷயம் என்ன செய்ய தெரியாம இருக்கேன்ல அதுக்கு பதில் வந்தாதான் ஆவி வந்துருச்சுன்னு கிடையவே கிடையாது. Just spend time. Don't do anything. Just spend time 1 or 2 hours. உங்களுக்கு டைம் இருக்க மாதிரி just sit in the presence of God. Just spend time. நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதே உங்க ஆவி டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிடும் சிச்சுவேஷனை. ஓகே, ஆவி டேக் ஓவர் பண்ணிருச்சுன்னா என்ன செய்யணும்னு உங்களுக்கு ஐடியா வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியமே நடந்து முடிஞ்சிடும். புரியுதா? ஏன்னா உங்க ஆவி நேரடியாக தேவதூதரோடு தொடர்பு கொள்கிறது, கிரியை செய்யுது, உங்களுக்கே தெரியாது. தேவனோட ரகசியங்கள் நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கீங்க. சோ நிறைய விஷயங்கள் நடக்குது, தேவன் கிரியை செய்கிறார், இதெல்லாம் நடந்து நிறைய நேரம். நான் பர்சனலி ஐ ப்ரிஃபர் திஸ் மாடல். நிறைய விஷயங்கள் ஐ யூஸ் திஸ் மாடல். இட்ஸ் ஒர்க் வெரி வெல் ஃபார் மீ. எனக்கு என்ன, நான் ஜோன் ஆரம்பிச்சேன், என் மைண்டுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. என் மைண்ட் ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை அட் த மோமெண்ட், வீக்கா இருக்கு இமோஷனலி, இது மாதிரி இல்லை. அதனால எனக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யக்கூடிய பலன் கூட இல்லை ஆண்டவரே அப்படின்னு நான் ஆவியில ஜெபிக்க ஆரம்பிச்சுறேன். அதுவா காரியங்கள் மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகுதுன்னு எனக்கு தெரியும், இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அதுவா மூவ் ஆகும், ரிசல்ட் என் கையில வந்துடும். என்ன வேணுமோ அது எனக்கு வந்துடும். அது எப்படி நடந்தா எனக்கு என்ன, நான் எதுக்கு ஆராய்ச்சி பண்ணிருக்கணும், அது ரிசல்ட்டே வந்துடும்.
அவ்வளவுதான். இந்த மாதிரிலாம் நிறைய நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்க ஸ்பிரிட் வந்து டாமினேட் பண்ணணும். ஓகே, ஸோ பண்ற இடத்துக்கு நீங்க போகணும். போனா ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட் இதெல்லாம் அங்க நடக்குது, உங்க ஸ்பிரிட்ல நடக்குது. உங்க மைண்டுக்கே புரியல, ஆனா அங்க நடந்து முடிஞ்சிடும். உங்க மைண்ட் என்ன பண்றது? இளைப்பாறுதல் இருக்கு. See, when your spirit starts working, your mind will be at rest. Your mind will be at peace. Okay, this is Christian life. இப்படி இருக்கு. இப்படி இருந்தாதான் பெரிய பெரிய சவால்ல ஜெயிக்க முடியும். நான் எல்லாத்தையும் புரிஞ்சு அறிஞ்சுதான் செய்வேன்றது ஃபாலன் மாடல். ஃபால்ல இருக்க மாடல் எல்லாம் புரிஞ்சு எப்படி நடக்குது, எங்க இருந்து நடக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு சமாதானம் எனக்கு வரும், அதுக்கப்புறம் தான் அமைதியா இருப்பேன்றது ஃபாலன் மாடல். நோ, ஐ ஜஸ்ட் நோ மை ஸ்பிரிட் இஸ் அட் ஒர்க். கைவசம் ஒரு ஆள் இருக்கான், அவனுக்கு எல்லாமே செய்ய தெரியும், அவன் எல்லாமே பண்ணுவான் அப்படின்னா நீங்க அதை பத்தி யோசிப்பீங்களா? அந்த இஷ்யூ பத்தி நிறைய பேர் அப்படி ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. தொழிலையோ வீட்டுல கூட வச்சிருப்பாங்க, வேலைக்கு கூட ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. எதுனாலும் அவங்க ஃபோன் பண்ணா செஞ்சு கொடுத்துருவேன். அப்படி இருக்கவங்க ரொம்ப ஈஸியில் இருப்பாங்க. நிறைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்களுக்கு ஒருத்தர் இருப்பான் பிஏ மாதிரி. அவன் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்கறதுல இருந்து அவங்க ரூம் போனா ஹோட்டல் போட்டு தருவான், எங்க போனா விசாரிச்சு எதனாலும் சொல்லிடுவான். கொஞ்ச நாள் ஏஐ அப்படி வந்துடும் போல இருக்கு, எல்லாமே சொல்லுது இது. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ரோபோவை போட்டாங்க வைங்க, ஏஐ போட்டு அது நல்ல அசிஸ்டன்ட் மாதிரி வேலை பார்க்கும். நிறைய பேருக்கு வேலை போயிடும் நினைக்கிறேன், ஏன்னா அரை பேரே வேலை பார்க்குறாங்க, போனாலும் போயிடும். ஸோ அது மாதிரி வந்து ஒரு ஆள் இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் உங்க ஸ்பிரிட் மேன். யுவர் ஸ்பிரிட் மேன் கேன் டாக் டு காட், ஹியர் காட், கெட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் காட். ஓகே, உங்க மைண்டுக்கு எதுவுமே புரியாம இருக்கும் போதே he can still work, get things done. ஏன்னா from your spirit you are declaring the word of God. தேவனுடைய வார்த்தையை நீங்க டிக்ளேர் பண்றீங்க. பண்ணும்போது தேவதூதர்கள் கிரியை செய்யறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா உங்க ஸ்பிரிட் பண்ற ஒர்க்ல ஒரு 10 to 20% உங்க மைண்டுக்கு ரிவீல் ஆகும். ஒரு வேர்டு வரும், ஏதாவது ஒன்று வரும், அதுவே அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். அதை வச்சு ஒரு பெரிய சந்தோஷம் சமாதானம் வந்துடும், அதுக்குள்ள வேலை முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்குள்ள போகாம இதை லேர்ன் பண்றதுக்கு பதிலா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா தீர்க்க தரிசியை சொல்லி போயிட்டு இருக்காங்க. பெரிய பிரச்சனை. ஸோ பிரதர் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர், நீங்க உங்க இருதயத்தில் இருக்க வாஞ்சி விருப்பத்துக்கு தான் போகணும். ஏன்னா நம்ம we are not in the days of prophets, we are in the days of kings. தீர்க்கதரிசிகளின் காலத்தில் நாம் இல்லை, ராஜாக்களின் காலத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்கிற அநேகர் அவங்க ஆப்ரேட் பண்றது கிங்டம்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா டிக்ரி பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அவங்க வந்து தீர்க்கதரிசின்றவருக்கு ஒரு லிமிட் இருக்கு. என்ன பாக்குறாரோ அதை அவர் சொல்ல முடியும், என்ன நடக்குதோ அவர் சொல்ல முடியும். ரொம்ப கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. சாமுவேல் பண்ண ஜபத்தை கூட ஆண்டவர் கேட்கலாம் சிலது. ஓகே, ஆனா எசேக்கியா ராஜா படுத்த படுக்கையில ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்த பிழைக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உடனே எசேக்கியா ராஜா செவர்புறமா திரும்பி அழுகுறான், அழுது ஜெபிக்கிறான். ஜெபிச்சுட்டு ஆண்டவர் ஏசாயா அப்படின்னு சொல்றாரு, நான் சொன்னதை மாத்திரேன்றது. சுகி த பவர் ஆஃப் கிங். ராஜாவின் அதிகாரத்தை பாருங்க. தீர்க்கதரிசி சொன்னதை மாற்ற முடியும் ராஜாவால, அவ்வளவு அத்தாரிட்டியில இருக்கு நமக்கு. ஸோ இதை லேர்ன் பண்றதா ரொம்ப முக்கியம். யோபுல சொல்லியிருக்கேன், நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினா அது உங்களுக்கு நடக்கும். அப்படிதான் இருக்கணும். எனக்கு கர்த்தர் டிசைர் கொடுத்துருக்காரு இந்த தொழில் பண்ற, அப்ப நான் இது ஜெயிச்சே தீருவேன், எனக்கு ஜெயம் பெற்றே தீருவேன் அப்படின்னு இருக்கணும். சரியா? அப்படின்றது நம்ம வந்து ஜெயம் எடுக்க வேண்டும். ஸோ இதுதான் கரெக்ட். ஸோ அதனால பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசிகள் சொல்றத நீங்க வந்து ஜாக்கிரதையா தான் எடுத்துக்கணும். நல்லா ஜெபிச்சு உங்களுக்கு உறுதி வந்தா தான் எடுத்துக்கணும், இல்லைன்னா எடுத்துக்கூடாது. அதுவும் இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா தீர்க்கதரிசிகள் என்று அநேகம் பேர் சுத்திட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் ஆஃப்டர் அ லாங் டைம் நவ் ஐ நோ சம் லையிங் ஸ்பிரிட்ஸ். லையிங் ஸ்பிரிட்ஸ்னா அந்த நபர் போய் சொல்றாங்கன்னு நான் சொல்ல, அந்த நபர்களை சில அசுத்தாவிகள் இயக்குகிறது. இன்னைக்கு என்ன தீர்க்கதரிசனம் சொல்ற நிறைய பேர் வந்து ஆவிலேயே எல்லாம் சொல்றாங்க. மாம்சத்துல எதையோ எங்கேயோ கேள்விப்படுறாங்க, ஏதோ பண்றாங்க, அரை ஏதோ கேட்கறாங்க, கேட்டு நிறைய பேர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே, இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை பத்தி வர தீர்க்கதரிசனம் கூட ரொம்ப பிரச்சனை இல்லை. இந்த டிசிஷன் பத்தி சொல்றதை பத்தி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இப்ப இந்த இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு வர தீர்க்கதரிசனங்கள்லாம் ரொம்பவே நீங்க கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி வந்து அந்த வெஞ்சன்ஸ் பத்தி கேட்டாரு. அதாவது இப்ப அந்த க்ளோஸ் சர்க்கிள்ஸ் எப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா, லீவ் இட் டு தி டிஸ்கிரிஷன் ஆஃப் தி ஸ்பிரிட். ஒவ்வொருத்தங்களும் எப்படி டீல் பண்றதுன்றத ஆவியின் நடத்துதலுக்கு விட்டு கொடுத்துருங்க. நீங்க வந்து இப்படிதான் டீல் பண்ண போறேன்னு யோசிக்க வேணாம். லீவ் டு தி டிஸ்கிரிஷன் ஆஃப் தி ஸ்பிரிட். ஐ அம் நாட் டாக்கிங் தி ஹோலி ஸ்பிரிட், யுவர் ஸ்பிரிட் மேன். உங்க ஆவி மனிதனை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏன்னா யாரை எப்படி டீல் பண்ணணும், யார் எப்படி டீல் பண்ணா கரெக்ட்,
அதாவது நமக்கு இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் வச்சு நம்ம ஒண்ணு பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய ஆவியில அவங்க எதிர்காலத்தை பற்றியும் ஞானம் இருக்கிறது. ஒரு காரியத்தின் எதிர்காலம், ஒரு நபரின் எதிர்காலத்தை பற்றி இருக்கிறது. ஸோ வாட் இஸ் த ரைட் கைண்ட் ஆஃப் டீலிங்ன்றது வி ஹேவ் லீவ் டு த ஸ்பிரிட். அதுதான் நான் சொல்றேன். ஓகே, இன்னொன்னு வந்து நான் மெயினா சொல்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறேன். பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இன்டிவிஜுவல்ஸ் வந்து பார்த்து டீல் பண்ணணும்னு. ஏன்னா பிசாசு அநேக நேரங்கள்ல என்ன பண்றான்னா, ஒரு ஸ்பௌஸ் மூலமா வேலை பார்க்குறான். அவங்களுக்குள்ள சில எண்ணங்களை கொடுக்குறான். அவங்களோட சில அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அந்த காயங்கள் அதை தூண்டி விட்டு அதை பெருசாக்கி அவங்கள சில தவறான தீர்மானங்கள், தவறான வார்த்தைகள் இதெல்லாம் பேசும்படி, செயல்களை செய்யும்படி தூண்டுறான். அப்படின்றப்ப எடுப்புல வெஞ்சன்ஸ் நேரடியா அது பேசுறது வந்து ஞானமாகாது. நான் இந்த 2 நாள் சேலத்துல மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன்ல, அங்க வந்து இத பேசினேன். உங்க ஸ்பௌஸ் வந்து பேசுனாங்கன்னா எப்படி டீல் பண்றது? அவங்க மேல கோவத்தை காட்டாதீங்க, பிசாஸ் மேல கோவத்தை காட்டுங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் ரூல். ஓகே, இதுக்கு தவிர ஞானத்தை ஆண்டோட கேட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லி முடிச்சுட்டு கேட்டேன். அடுத்து உங்க சொல்லிட்டு கேட்டேன், கேள்வி கேட்டேன் அங்க இருக்கவங்க. உங்க வீட்டுக்காரர் வந்து இந்த மாதிரி ரகலை பண்றாரு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஃப்ரண்ட் ரோல் ஒரு சிஸ்டர் வேகமா சொன்னாங்க, அவர் மேல நான் தேவ ஆக்கினை பேசுவேன். நான் சொன்னேன், அவர் மேல பேசக்கூடாது, நீங்க வந்து அசுத்தாய் மேல பேசுங்கன்னு சொன்னேன். ஏன்னா நிறைய நேரத்துல அவர்களும் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. ஏன்னா கணவன்கள்ட்ட பேதுரு எழுதுறாங்க, சொல்றாரு மனைவிகளை பத்தி சொல்லும்போது, அவர்களும் உங்களுடனே தேவராஜ்யம் சுதந்திரிக்கிறார்களே அப்படின்னு எழுதுறாரு. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா சுதந்திரங்கள் கொடுக்கப்படும் போது பொதுவா ஆண்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. பெண்கள் ஒரு கேஸ் வந்து வாங்குறாங்க, ஏன்னா அவங்க எங்களுக்கு யாருமே இல்லை, மோசைட்டு வந்து பேசி வாங்கிக்கிறாங்க, இந்த குமாரனே இல்லை அதனால எங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்க. ஆனா பொதுவா பெண்களுக்கு கொடுக்கப்படலை. ஓகே, ஏன்னா அது ஃபாலன் ஸ்டேட்டை காட்டுறதுனால அப்படி இருக்கு, வேணுனே அது அப்படி இருக்கு. ஏன் அப்படின்னா அது ஃபாலன் ஸ்டேட், மனுஷன் விழுந்து போன நிலைமையில் இருக்கிறதுனால அந்த அக்ரிமெண்டே சரியில்லைன்னு சொல்லிட்டார்ல. ஸோ ஆனா புதிய ஏற்பாட்டில் இருக்கும்போது சொல்றாரு, இல்ல இல்ல, யூ போத் ஆர் கோ ஹேர்ஸ்ன்றாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் கோ ஹேர்ஸ், 2 பேரும் சுதந்திரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்போ ட்ரூ போத் வேஸ். ஏன்னா இப்போ சில ஒய்ஃப் நினைக்கலாம், என் ஹஸ்பண்ட் வந்து ஒன்னதும் லாய்க்கே இல்லை, அந்த ஆள் வந்து கர்த்தர் சத்தத்தை கேட்க மாட்டேங்கிறார், ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாரு, அதனால அவர் எதுவுமே அவர் கிடையாது. அப்படி கிடையாது, அவரும் உங்களோட சுதந்திரிக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புறாரு. இப்போ உங்க மனைவி ப்ராப்ளம் தான், உங்க மனைவி உங்களோட சுதந்திரிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. அப்போ அதுக்கான அத்தாரிட்டி எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த அத்தாரிட்டி எல்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலாக நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து டைரக்டா வெஞ்சன்ஸ் பேசுறது வந்து சரி விட்டுறாது. ஸோ இது நான் அந்த கான்டெக்ட்ல சொல்றேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பேசிட்டு இருக்கேன். ஓகே, அதே மாதிரி உங்க பிள்ளைங்களுக்கும் நான் சொல்றேன், அவங்களும் உங்களோட தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும். அப்படின்றப்ப அவங்க இதுதான் நான் மெயினா சொல்றேன். பிரதர் அண்ட் சிஸ்டர் வரும்போது கூட இட்ஸ் அ டிஃபரெண்ட் திங். சகோதரன் சகோதரி வரல, அது கூட பிறந்தவங்க, அது கூட நீங்க கேஸ் பை கேஸ் மாறுது. ஒவ்வொரு கேஸ்ல வேற மாதிரி இருக்கு. சில கேஸ்ல வந்து ஒருத்தரோட ஒஸ்டி எனிமி யாரும் பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க தான் இருக்காங்க. இவர் அழிச்சே தீர்வேன்ற மாதிரி, நீங்க பிரதர் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஏசா யாக்கோ மாதிரி லிட்டரலா இருக்கவங்களும் இருக்காங்க. ஓகே, அப்படிலாம் இருக்கும்போது அதெல்லாம் டிஸ்கஷன் ஆஃப் ஸ்பிரிட்டுக்கு போகணும்னு நான் சொல்றேன். நம்மளா இதுதான் அதுதான் முடிவு எடுக்க வேணாம், கோ டு த டிஸ்கஷன் ஆஃப் ஸ்பிரிட் அப்படி எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்றேன். பெட்டர் அது. ஓகே, இந்த கேசஸ்ல க்ளோஸ் கேசஸ்ல வேணவே வேணானே நான் சொல்றேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க விஷயத்துல வெஞ்சன்ஸ் எல்லாம் பேச வேணாம். யூ டிஸ்ட்ராய் த டெவில், யூ ஹேவ் அத்தாரிட்டி டு தட், ஃபினிஷ் ஹிம் ஆஃப். யோசுவா பத்தி போட்டிருக்கு, யோசுவா அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அழித்தான்னு போட்டிருக்கு. அப்படின்னா சில ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் மென் இருக்காங்க, தே ஹேவ் டு பி டிஸ்ட்ராய்ட். அசுத்தாவிகள் இருக்குது, அவைகளை அழித்து போட வேண்டும். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். அழிச்சு போட்டுட்டா ஈஸி. அப்புறம் அதர் யூ வில் ஹேவ் பெர்மனன்ட் சேஞ்ச் இன் தட் பர்சன். பெர்மனன்ட் சேஞ்ச் இல்லை, ஷு டிஸ்ட்ராய் தட் ஸ்பிரிட். ஓகே, ஸோ அதனால யா, ஸோ அதான் அந்த 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணேன். அந்த சிஸ்டர் இதை தவிர அவங்க ஏதாவது கேட்கணும்னா அன்வைட் பண்ணுங்க. தீபா சிஸ்டர். எனக்கு வந்து ஒரு 1 இயரா நிறைய ட்ரீம்ஸ் வருது பிரதர். அது எல்லாமே நெகட்டிவாவே இருக்கு. அது வந்து எனக்கு எப்படின்னா, நான் மார்னிங் வந்து எங்க வீட்டுல வந்து இங்க யாருமே ரட்சிக்கப்படல, நாங்க ஹிந்து தான். அதனால என்னால மார்னிங் 5 o'clockலாம் எழுந்து ப்ரே பண்ண முடியாது. ஆனா காட் வந்து எழுப்பி விடுவாங்க. நான் ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு எனக்கு முழிப்பு வரும். அப்போ நான் வந்து அப்படியே ப்ரே பண்ணிட்டே இருப்பேன், தூங்கிடுவேன். அப்போ தூங்கிட்ட பிறகு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கனவு வருது. அந்த கனவு வந்து ஒரு 8:30 மணிக்கும், சில சமயம் லீவ் நேரம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 8:30 மணி அந்த மாதிரி ப்ரே பண்ணிட்டே படுத்துட்டு இருந்தேன்னா நெகட்டிவ் கனவு வருது.
அந்த ஒரு ஒரு 20 கனவு மட்டும்தான் ஒரு பாசிட்டிவா வருதுன்னா அதுல அந்த 365 டேஸ்ல வந்து மற்ற ஃபுல்லா நெகட்டிவாவே வருது. நான் அது என்ன பண்ணணும்? அது காட் கொடுக்கறதா, இல்லைன்னா நானா திங்க் பண்றேனா, இல்லைன்னா இது என்னன்னே எனக்கு புரியல. நான் ஒரு நாளைக்கு ஒரு 5 hours ப்ரே பண்றேன், ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி தான் வருது. நான் கேன்சல் பண்ணிடுறேன், மார்னிங் எழுந்துட்டு கேன்சல் பண்றேன், ஆனாலும் அது அந்த கனவு போக மாட்டேங்குது. இது காட் தான் காட்டுறாரா, இல்ல நானா தொல்லையின் திரட்சினால எனக்கு கனவு வருதா, இல்லைன்னா எனக்கே ஏதோ ப்ராப்ளமா, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாவே இருக்கு. இதை எப்படி நான் இதை ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல. பைபிள் எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? பைபிள் வந்து 1 hour படிக்கிறேன் பிரதர். சரி, பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன பேசுறாரு? அவர் வந்து எல்லாமே இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தை தான் கொடுக்குறாரு. பாசிட்டிவா தான் கொடுக்குறாரு, எதுவுமே நெகட்டிவா இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. ஓகே, பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு அத்தாரிட்டி பத்தி ஆண்டவர் உங்கள்ட்ட என்ன பேசியிருக்காரு? இந்த நிறைய அத்தாரிட்டி வார்த்தை எல்லாம் இப்ப நீங்க நான் இப்ப ஒரு 3 மாசமா தான் உங்க இதை கேட்டுட்டு இருக்கேன். அதுல நிறைய அத்தாரிட்டி வார்த்தை எல்லாம் கொடுக்குறாரு. உன் கையை வந்து சமுத்திரத்தின் மேலும் உன் வலது கைகளை ஆறுகளுக்கு மேலும் ஆளுகைக்கு வைப்பேன் அப்படின்னு கொடுத்தாரு. அப்புறம் வந்து கர்த்தரின் கோராவரி பெரும் காற்று உக்கிரமாய் எழுந்து துன்மார்க்கின் தலையில் மோதும், அந்த மாதிரி கொடுத்தாரு. நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட அப்புறம் கேளுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லுறீர், இந்த அதிகாரத்தை நான் எப்படி செயல்படுத்துறதுன்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஓகே பிரதர். ஆண்டவர்கிட்ட எத்தனை விஷயங்களை பத்தி கேள்வி கேட்டிருக்கீங்க? இது எப்படி செய்யறதுலாம் கேட்டிருக்கீங்களா? கேட்டுட்டே இருக்கேன் பிரதர். இதுக்கு என்ன எனக்கு எப்படி நான் இதுல இருந்து விடுதலை வரணும், எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிட்டு அவரை நச்சரிச்சுக்கிட்டே இருப்பேன். இல்ல, நீங்க அவர் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேட்கல, எனக்கு பைபிள் மூலமா தான் எனக்கு பேசுறது கேக்குது. அதாவது ஆண்டவர் வந்து வெறும்னா என்ன அதாவது ஏதோ சம்பந்தம்லாம் ஏதோ பேசி நிறுத்துறவர் இல்ல, அவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது, என்ன செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அதாவது அதை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி செய்யறது, என்ன செய்யறது? இப்ப இந்த ட்ரீம் வருது, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்டீங்களா? அது கேட்கவே இல்லை. அது கேட்கவே இல்லை, இது வரைக்கும் கேட்டதே இல்லை. மற்றதுக்கெல்லாம் நான் சொல்யூஷன் கேட்கிறேன். நீங்க இன்னைக்கு கேட்டுட்டு தூங்குங்க. ஆண்டவரே இந்த ட்ரீம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. இந்த வார்த்தை மூலமா என்கிட்ட பேசுங்க அப்படின்னு கேளுங்க. சரியா? கேளுங்க, ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார். சரியா? நீங்க வந்து இந்த ட்ரீம்ஸ் கேன்சல் பண்ணணும், அத்தாரிட்டி எடுத்து அது எப்படி செய்யணும் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த ட்ரீம்லாம் நின்றும், நல்ல ட்ரீம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஆனா நீங்களே ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் எப்படி செய்யறது, என்ன பண்றதுன்னு கேளுங்க. ஜோஷுவா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு பிரதர் கேட்டிருந்தார் இல்லையா, அந்த பிசினஸ்ல அந்த ப்ராடக்ட் செலக்ஷன் பத்தி. ஒரு சின்ன ஒரு 2 to 3 minutes என்னுடைய ஜேர்னி, என்னுடைய பிசினஸ் ஜேர்னி பிளஸ் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, அதை பத்தி ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ரிலேட்டடா தான் இருக்கும் அவர் கேட்ட கேள்விக்கு. என்னன்னா, நான் ஒரு 20 years பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங் பீரியட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன் பிசினஸ்ல. பட் இருந்தாலும் என்னுடைய காலேஜ் டேஸ் முடிச்சதுக்கு அப்புறத்துல இருந்து எனக்கு வந்து ஸ்ட்ராங்கா பிசினஸ் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து எனக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சு. பட் அது இப்போதான் ரியலைஸ் பண்றேன், அது வந்து கடவுள் தான் மனசுக்குள்ள கொடுத்துருக்காருன்ட்டு. அப்ப வந்து எனக்கு அது தெரியல. நான் பாட்டுக்கு பிசினஸ் சொல்லிட்டு நிறைய வேலையில செஞ்சுட்டு இருந்தேன். இங்க இருந்த கேரளாக்கு எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு போவேன். ரொம்ப ஸ்ட்ரகிள். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க வந்து ஒரு ஒர்க்குக்கு போகணும், ஒரு 8 hours ஒர்க்குக்கு போயிட்டு வரணும், அதுதான் அவங்களுடைய விருப்பமா இருந்துச்சு. பட் எனக்கு அப்படி அவங்க விருப்பத்துக்காக கொஞ்ச நாள் ஒர்க்குக்கு போவேன். பட் அதனால நாங்க ரொம்ப நாள் இருக்க முடியாது. பட் எனக்கு வந்து எகைன் நான் பிசினஸ்ல வந்து ஒரு 20 years பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஜேர்னில பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்ட்ரகிள். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இல்லாட்டி என்னுடைய மைண்டால நிறைய பிளானிங்லாம் போடுவேன். இது பண்ணணும், அதை பண்ணணும், எவ்வளவு டீலர்ஸை பிடிக்கணும்ட்டு. பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆனதில்லை. பட்
ஒன்ஸ் நான் வந்து சத்தியத்துக்குள்ள வந்துட்டு சத்தியத்தை அறிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் நிறைய சில வெளிப்பாடுகளை கொடுத்தாரு. அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பத்தி வெளிப்பாடுகள் வந்து எனக்கு வந்துச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு நான் சுதந்திரவாளியா இருக்கிறேங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. பல்வேறு ஊழியக்காரர்கள் மூலமா அவன் மெசேஜஸ் எல்லாம் கேட்கும் போது எனக்கு கிடைச்ச வெளிப்பாடுகள். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அப்படியே கேட்டு 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 பிசினஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது. சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரகிள், சத்தியத்தை கேட்டதுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரி நல்லா ஸ்மூத்தா போக ஆரம்பிச்சது. எப்ப இந்த ஆவி மனுஷனை பத்தின அந்த 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 சத்தியத்தை உங்க மூலமா கேட்க ஆரம்பிச்சனோ, அது வந்து நான் என்னென்னலாம் கேட்டனோ அதை அப்படியே பிராக்டிக்கலா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். வித்தவுட் இந்த எஃபர்ட்லெஸ்ஸா. நான் முந்தி நிறைய எஃபோர்ட் போட்டேன், ரிசல்ட் கம்மியா இருந்துச்சு. ஆனா ஆவி மனுஷனை பத்தி அந்த சத்தியத்தை கேட்டு அதை தியானிச்சு அதைப்படி போகும்போது நான் சொன்ன மாதிரி என் மைண்ட ஆவி மனுஷன் ஆஃப் பண்ணிட்டான். நான் பிளானிங்கே போடாம நிறைய கதவுகள் திறக்க ஆரம்பிச்சது. நிறைய இடத்துல இருந்து ஆர்டர்ஸ். நிச்சயமா சொல்ல முடியும், என்னோட மைண்ட் எஃபோர்ட்டால அவ்வளவு பெரிய இடத்துக்குலாம் நான் போய் ஆர்டர்லாம் செக்யூர் பண்ணவே முடிஞ்சிருக்காது. இது எல்லாமே நடந்துச்சு. அதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்ன மாதிரிதான் இந்த ஸ்பிரிட்மேன் ஃபர்ஸ்ட் காடோட டிசையர், அவங்க வந்து அந்த ஸ்ட்ராங் டிசையர் என் மைண்டுக்குள்ள கொடுத்துட்டாரு. காலேஜ் டேஸ்ல கொடுத்துட்டாரு, நீ பிசினஸ் தான் பண்ணுவ அப்படின்ட்டு. அந்த மாதிரி கண்டிப்பா அவருக்கு அந்த டிசையர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ப்ராடக்டை பத்தி கண்டிப்பா அவர் பேசியிருப்பார், இந்த ப்ராடக்ட் தான், இந்த கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியா நடந்துட்டு போகும். அதுவும் இப்ப நம்ம ஸ்பிரிட்மேனை பத்திலாம் நிறைய சத்தியம் கேட்கிறோம் உங்க மூலமா. இப்போலாம் ஈஸியா எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நடந்துட்டே இருக்குது. அதுவும் அவங்களுக்கும் நடக்கும். யாரெல்லாம் பிசினஸ்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பிசினஸ் மட்டும் கிடையாது, எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் சரி. ஆவி மனுஷனுடைய அந்த சத்தியத்தை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய ஈஸி ஆகி போச்சு. பிசினஸ் பண்றதே ரொம்ப ஈஸியா இருக்கு. இதுதான் நான் ஷேர் பண்ண விரும்பினேன். தேங்க்யூ 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 பிரதர், தேங்க்யூ. சரி, நானே இன்னைக்கு ஒரு ஷார்ட்டா ஒரு சின்ன செய்தி நான் கொடுத்துட்றேன். நான் கொஞ்ச நேரம் இதுல போயிடுச்சு, நமக்கு ஷார்ட்டா அது மட்டும் பேசிடுறேன். யோசுவா பத்தி பேசணும்னு நினைச்சேன், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். யோசுவா 10ஆம் அதிகாரத்தை நீங்க பேசணும்னு நினைச்சேன், அது நம்ம வர்ற நாட்கள்ல பேசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், நீங்க யாரும் படிக்க வேணாம், நீங்க நோட் பண்ணிக்கோங்க, நீங்க பாருங்க. ஆதியாகமம் 26. ஸோ ஆதியாகமம் 26ல வந்து என்ன நடக்குதுன்னா, ஈசாக்கு வந்து கானான் தேசத்துல இருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகுது. அந்த பஞ்சம் உண்டாகும் போது எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, கிளம்பி அங்கிருந்து எகிப்துக்கு போறாங்க. ஏன்னா எகிப்துல பஞ்சம் இல்லை, அங்க சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. அப்படி போகும்போது கர்த்தர் வந்து ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, நீ இந்த தேசத்துல குடியிரு, எகிப்துக்கு போகாத, நீ இந்த தேசத்துல குடியிரு சொல்லிட்டு சொல்றாரு. நான் இந்த தேசத்துல உன்னோடு இருக்கேன், உன்னோட உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவன்கிட்ட சொல்றாரு, நீ வந்து இந்த தேசங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன், தந்து நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார். இன்னொன்னு, ஆபிரகாம் என் சொல்லு கீழ்ப்படிந்து என் கட்டளைகளாம் கை கொண்டபடியால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்லாம் சொல்றாரு. சொன்ன பிறகு ஈசாக்கு அது கீழ்ப்படிந்து அவன் அந்த தேசத்துல இருக்கிறான். அந்த தேசத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா போல. ஆரம்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் வருது. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்லது நடக்குது. என்ன நடக்குதுன்னா, பஞ்ச காலத்தான் விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை பெற்றுக்கொண்டான். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த வருஷத்திலே அந்த தேசத்திலே விதை விதைத்தான், விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை பெற்றுக்கொண்டான். ஸோ ஒரு அற்புதம் நடக்குது. அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த ஊர்ல இருக்கிற சில மனிதர்கள் ஈசாக்கோட வாக்குவாதம் பண்றாங்க, தகராறு பண்றாங்க. அவர் துறவு வெட்டுறான், ஆபிரகாமோட துறவு தான். அதை வெட்டும் போது அதுக்கு வந்து தகராறு நடக்குது, வாக்குவாதம் நடக்கிறதுனால அதுக்கு ஏசேக்கு அப்படின்னு பேர் வைக்கிறான். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு துறவு வெட்டுறான், அங்கேயும் தகராறு, வாக்குவாதம், அதுக்கு சித்னா அப்படின்னு பேரிடுறான். அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3வது ஒரு இடத்துல போய் தோன்றான். அதாவது 2 இடத்துல கர்த்தர் சொன்ன தேசத்துல பிரச்சனை வருது. கர்த்தர் தான் சொன்னார் அங்க இருந்து, கர்த்தர் தானே கானான்ல இருக்க சொன்னாரு, கானான்ல தான் பிரச்சனை வருது. அதுவும் இவனுக்கு ஒரு ஜெயம் ஏற்கனவே வந்துருச்சு. ஏன்னா 100 மடங்கு அறுவடை பெற்றுக்கொண்டான், அதுவே அவனை ஐஸ்வர்யவான் ஆக்கி விட்டது. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஏன்னா எல்லாருக்கும் பஞ்சம்,
காட்டுறவே கிரெயின் இல்லை. அப்போ வந்து எவ்வளவு வேலைக்கு போயிருக்குன்னு யோசித்து பாருங்க ஒவ்வொரு இதுவும். ஏன்னா வந்து இட்ஸ் ப்ரெஷியஸ் கமோடிட்டி ஆயிடுச்சு, யார்ட்டையுமே இல்லை, இவன்ட்ட மட்டும் தான் இருக்கு. ஸோ ஹி காட் ரிச். ஸோ அந்த ரிச் ஆனதுனால பொறாமையில தான் சண்டைக்கு வராங்க. இது அதாவது எந்த அளவு ரிச் ஆயிட்டான்னா ராஜாவோட பெரிய ஆகிட்டான், உடனே பொறாமையில சண்டைக்கு வராங்க, வாக்குவாதம் பண்றாங்க. இது என்னோடது, எனக்குடுன்னு சண்டை போடுறாங்க. அது அப்ப என்ன பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் என்ன நடக்குதுன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எழும்பும்போது நீங்கள் சில காரியங்களை ஜெயங்களை எடுக்க ஆரம்பிக்கும் போது இதளவு ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை வந்திருக்கான்னு தெரியாது. அதுவும் பஞ்ச காலத்துல 100 மடங்கு அறுவடைன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது நடக்கும்போது ஸ்பிரிச்சுவல்ல சில டிஸ்டர்பன்சஸ் நடக்கிறதுனால சில மனிதர்கள் எழும்பி சண்டைக்கு வராங்க. ஓகே, ஸ்பிரிச்சுவல் ஏன் டிஸ்டர்பன்ஸ் நடக்குது? ஸ்பிரிச்சுவல் ஏன் டிஸ்டர்பன்ஸ் நடக்குது? Because we are trying to possess something which is under the control of the enemy. அதாவது பிசாசினுடைய கண்ட்ரோல்ல இந்த பூமி இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் வசமா இருக்க வேண்டும். சோ அதை நம் சுதந்திரிக்கு எழும்பும் போது, நம் முன்னேறும் போது, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவை நோக்கி நாம் முன்னேறும் போது சத்துருவின் மூலமாக தடைகள் வருகிறது. அவன் அநேக வேளைகளிலே ஜனங்களை எழுப்பி விட்டு தூண்டி விட்டு கிரியை செய்கிறான். இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. இது இல்லை. ஏன்னா நான் ஏன் அதை சொல்றேன்னா, இது கர்த்தர் சொன்ன தேசத்துல கர்த்தர் சொன்ன காலத்துல இந்த பிரச்சனை எல்லாம் வருது. நிறைய கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க பிரச்சனை வந்தாலே கர்த்தர் சித்தம் இல்ல, தப்பான இடத்துல வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. கர்த்தர் சொன்ன தேசத்துல இருந்தான், எகிப்துக்கு போல கானான்ல தான் இருந்தான், கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் செய்தான். ஆனால் தகராறு வந்தது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, தகராறில் எதுவுமே முடித்து விட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? தகராறில் பிரச்சனையில் எதுவும் முடித்து விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏசேக்கு இருக்கலாம், அதை தாண்டி சித்துனானா என்னங்க ஒரு பிரச்சனை வந்தா இன்னொரு பிரச்சனை வருது, இது ஒரு ஃபேஸ். ஏசேக்கு சித்துனா இப்படியே மாறி மாறி வந்துட்டு இருக்குன்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா ரெகபோத் ஒண்ணு இருக்குன்றத மறந்து விடக்கூடாது. ரெகபோத் உண்டு. ஓகே, ரெகபோத்ல என்ன? நாம் பெருகும்படி பழுகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அதாவது அந்த பிரச்சனைகள் மத்தியிலே, அந்த சூழ்நிலை மத்தியிலே கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்குகிறார். அவர் அப்படிப்பட்டவர். ஓகே, சோ ஏசேக்கு சித்தனா எனக்கு இருக்கா அப்படின்னா எதை வச்சாலும் தகராறுங்க, எதை எடுத்தாலும் ஒரு பிரச்சனைங்க. அப்படி இருக்கா? கவலைப்படாதீங்க. நாம் ஏசேக்கில் வாழ்கிறவர்கள் அல்ல, சித்னாவிலும் வாழ்கிறவர்கள் அல்ல, நாம் ரெகபோத்தை நோக்கி போகிறவர்கள். ஏனென்றால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தலையின் மேல் கிரியை செய்கிறது. அன்னைக்கு ஈசாக்கிட்ட சொன்னார், உன் தகப்பனாய் ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் அதே வார்த்தையை சொல்லுவார். உன் தகப்பனாய் ஆபிரகாம், ஏன்னா நாமும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். உன் தகப்பனாய் ஆபிரகாமின் நிமித்தம் நானும் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லுவார். உன் எல்லைகளை பெரிதாக்குவேன் கர்த்தர் சொல்லுவார். நான் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். ஆபிரகாம்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த கானான் தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக நான் கொடுத்துட்டேன்றாரு. என்றென்றைக்கும் மிக சுதந்திரமா கொடுத்துட்டேன்றாரு. ஓகே, யார்கிட்ட சொல்றாரு? ஆபிரகாம்டே அவன் சந்ததிட்டே சொல்றாரு. ஓகே, இப்ப என்னன்னா உனக்கும் சந்ததிக்கும் இப்ப என்னன்னா எந்த அளவுக்குன்னா, இப்ப இஸ்ரேல் தேசம் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல் கானான் கூட கிடையாது, கானான் ஒரு பகுதி தான் இருக்கு. இன்னைக்கு அந்த இஸ்ரேல் தேசமே யாருக்கு சொந்தம்? ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் சொந்தம். அவன் சந்ததி யாரு? பவுல் சொல்லுகிறார், சந்ததிகள் என்று அநேகரை குறித்து சொல்லாமல். நல்ல வேலை அது சொன்னாரு. ஏன்னா இவங்க சொல்லுவாங்க பிசிக்கல் சீட் ஆஃப் ஏப்ரஹாம் இருக்கு, இஸ்மவேல் இருக்கா, சந்ததிகள்னு போட்டா அந்த பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. கேத்துரால்னு ஒரு லேடியை வேற ஆபிரகாம் விவாகம் பண்ணியிருக்கேன். ஆதியாம் 25 வருது. இவங்க எல்லாம் ஆபிரகாம் பிள்ளைகள் வந்துருவாங்க இல்ல. ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, இல்ல சந்ததிகள் என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. சோ கிறிஸ்துவுக்கும் அவருடைய சந்ததிக்கும் தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வருது. அதாவது டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், ஈவன் த லேண்ட் ஆஃப் இஸ்ரேல். ஓகே, இன்னைக்கு இருக்கிற லேண்ட் ஆஃப் இஸ்ரேல் வந்து யாருக்கு சொந்தங்க? யூதர்களுக்கு சொந்தமா, முஸ்லிம்ஸுக்கு சொந்தமா, யாருக்கு சொந்தம் அப்படிலாம் கேட்டா யாருக்கும் கிடையாது. ஆபிரகாமின் சந்ததிக்கு தான் சொந்தம். சோ அந்த அளவுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்ம மேல் கிரியை செய்கிறது, நமக்கு இருக்கிறது, நமக்கு ஆதரவாக இருக்கிறது. சோ அப்படி இருக்கிறதுனால, ஓகே, அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல் இருக்கிறதுனால நாம் ஏசேக்கில் நின்றுவிட போவதில்லை, சித்னாவிலும் நின்றுவிட போவதில்லை. ஓகே, நான் வந்து யார்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கேன்னா, I'm talking to people who have repeated failures. அது அந்த ஏசேக் சித்னா என்பது அதை தான் குறிக்கிறது. repeated failures. You're saying I'm doing everything right, why I'm failure? Sometimes the devil just
does things like that to discourage you, to take you completely off the picture. அதாவது சம்டைம்ஸ் பிசாசு என்ன செய்யறான், சில சூழ்நிலைகள்லாம் சில நேரங்கள்ல நம்ம ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகி நம்ம இந்த ஏரியா விட்டே போயிடணும், அந்த இதை விட்டே போயிடணும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி சில சூழ்நிலை உருவாக்குறான். ஆனா இது கர்த்தர் கொடுத்த தேசம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். உங்களுக்கு தெரியும், சில பேர் சொல்றாங்க, பிரதர் இந்த திருமணத்துக்குள்ள நான் கர்த்தர் சொல்லிதான் வந்தேன், ஆனா இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இந்த தொழிலுக்குள்ள கர்த்தர் சொல்லிதான் வந்தேன், இந்த 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 வேலைக்கு நான் கர்த்தர் சொல்லிதான் வந்தேன், எனக்கு நடத்த அவர் தான் இந்த வேலையை கொடுத்தாரு, எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததே அவர் தான், இந்த கணவன் மனைவி இந்த குடும்பத்தை கொடுத்ததே அவர் தான், எல்லாமே ஆண்டவர் தான் செஞ்சாரு, அற்புதம் செஞ்சாரு. ஆனா இன்னைக்கு பிரச்சனை இருக்கு. கவலைப்படாங்க. அப்படின்னா இவரின் ஏசேக்கு ஆர் சித்துனா, ஏசேக்கு சித்துனா இருக்கீங்க. ஆனா ஏசேக்கு சித்துனாவும் நிரந்தரம் அல்ல, ரகபோத் நிரந்தரம். ரகபோத் நிரந்தரம். ரகபோத்துக்கு அடுத்த ஒரு இடத்துக்கு போனா, இது இங்க ஒரு துறவை வெட்டுனாங்க, ரகபோத் அடுத்த ஒரு இடத்துக்கு போனா அது பேரு பேர்சபா. பேர்சபானா சிட்டி ஆஃப் 7 wells அர்த்தம், ஏரியா ஆஃப் லேண்ட் ஆஃப் 7 wells, 7 கிணறுகள். ஓகே, ஒரு கிணறு இல்ல. அங்கிருந்து எங்க போறான், ரெகபோத் போயிட்டா ரெகபோத் வந்து எங்க போக முடியும், 7 கிணறுகள். சில பேர் வந்து ரெகபோத்துல இருக்காங்க. ரெகபோத்துனா ஓகே, ஏசேக்கு சித்தனா தகராறுலாம் இல்லைங்க, நல்லா ஓடுது, கர்த்தருக்குள் சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணுதான் இருக்கு. I am declaring that God is opening multiple sources of income for people this year. இந்த வருஷம் கர்த்தர் அநேக துறவுகளை திறக்கும் வருஷமா இருக்கிறது. ஏசேக்கு சித்தனா இருந்தீங்கன்னா ரெகபோத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா ரெகபோத்துக்காக மட்டும் ஜெபம் பண்ணிடுறோம்னா பேர்சபாக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா God wants his people to have multiple streams of income. தேவன் தம்முடைய ஜனங்கள் பல விதமான பொருளாதார இன்கமோட இருக்கணும் விரும்புகிறார். திரும்ப சொல்றேன், தேவன் தம்முடைய ஜனங்கள் பல விதமான பொருளாதார இன்கம் ரூட்ஸ் அதோட இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். திரும்ப சொல்றேன், தேவன் தம்முடைய ஜனங்கள் பல விதமான பொருளாதார வாசல்களோடு வாய்க்கால்களோடு வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். No doubts about that. No doubts about that. இன்னைக்கு ஒரு விசுவாசி என்று சொல்லிக்கொள்கிற ஒரு நபரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். பணமே வேணாமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஏசப்பா போதுங்க, எதுவும் வேணாங்க. நான் கேட்டேன், ஏங்க உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க கேட்டேன். 2 பிள்ளைங்க இருக்கு. ஏதாவது ஒரு பிள்ளை வந்து எனக்கு ஏசப்பா மட்டும் போதும், ஏசப்பா மட்டும் போதும், சார் ஏசப்பா இல்ல வந்து எனக்கு அம்மா உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. மணிக்கு ஒரு தடவை சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்றத கவனிக்கவே இல்லை. நீங்க ஒண்ணு சொன்னா அவங்க என்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா வந்து அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். அது தப்பு இல்லையான்னு. ஆமாம்மா தப்புதான், நீங்களும் அதான் பண்றீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நீங்க ஏசப்பா பிடிக்கும்னு வாயில சொல்றீங்களே தவிர ஏசப்பா என்ன சொல்றாரு கவனிக்கவே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையில வந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை பத்தி என்ன சொல்லிருக்கு நீங்க கவனிக்கவே இல்லை. பணத்தை பத்தி கர்த்தர் என்ன பேசியிருக்காரு கவனிக்கவே இல்லை. அதை கவனிக்க உங்களுக்கு விருப்பமும் இல்லை, ஆர்வமும் இல்லை. ஆனா சும்மாச்சு என்ன சொல்றீங்க, ஏசப்பா தான் முக்கியம், ஏசப்பா தான் எனக்கு முக்கியம்னு சொல்றீங்க. ஏசப்பா முக்கியம் தான், யார் இல்லைன்னா ஏசப்பா தானே சொல்றாரு. நான் சொன்னேன், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனுடைய வேதனை கூட்டாருன்னு சொல்லியிருக்காருங்க. கர்த்தர் தான் சொல்லியிருக்காரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு தரேன்னு சொன்னது யார்? நம்மளா போய் கேட்டோம், கர்த்தர் சொன்னாரு. ஆபிரகாம் இருந்தானே நமக்கு தெரியாது. இதுல எங்க நம்ம போய் ஐடியா கொடுக்கறது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்குரியதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதான் சொன்னேன். எந்த அளவு உங்களுக்கு புரிஞ்சுன்னு தெரியல. போய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவர் கூட பேசுவாரு, அனுப்பிவிட்டாங்களே. ஸோ ஏன்னா இந்த மாதிரிதான் ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்க. அப்படி இருக்கும்போது நான் இப்ப சொல்றேன், God wants his people to have multiple sources of income. Even as I speak right now, in the spiritual things are happening. God is aligning things for you. ஆண்டவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார், சில கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய நிறைவை நீங்கள் பார்ப்பீர்கள் வரும் நாட்களிலே. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்றது? இந்த நாட்கள் வந்து we have to study the blessing. ஆசீர்வாதத்தை பத்தி படிக்கணும். படிக்கிறது இல்ல, தியானிக்கணும். படிக்கிறது மட்டும் இல்ல, தியானிக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார், இதெல்லாம் எனக்கு உரியது அப்படின்னு வேதத்திலிருந்து தியானிக்கணும். தியானிக்கும் போது கர்த்தருடைய ஆவியின் உதவியோடு அவைகளை நாம் ஆவியிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, கேட்கணும், ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நான் தியானிக்கிறேன், இது என் வீட்டுக்குள் வரட்டும், என் வாழ்க்கைக்குள் வரட்டும். என்னை வந்து ரெகபோத் வந்து பெர்சேபா கூட்டிட்டு போவாங்க. டேக் மீ ஃப்ரம் ரெகபோத் டு பெர்ஷிபா. ஏன்னா அங்க நிறைவு இருக்கிறது, அங்க ஓவர்ஃப்ளோ இருக்கு, அபண்டன்ஸ் இருக்கு. இந்த வருஷம் அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் போதுமானதுன்றது என்ற இடத்துல இருந்து போதுமானதுக்கு மிகவும் 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 அதிகமான இடத்துக்கு ஓவர்ஃப்ளோ அபண்டன்ஸ் கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். ஓகே, கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். ஸோ
ஈசாக்கோட வாழ்க்கையில பாக்குறோம், கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் எல்லாம் செஞ்சான். எதுவும் எதிர்த்து அவன் செய்யல. கர்த்தர் இது கானான் போக சொன்னா நான் எகிப்துக்கு போறேன்லாம் சொல்லல, கானான்லயே இருக்கிறேன் அப்படின்னா. ஆனால் பிரச்சனைகள் வந்தது. பிரச்சனைகள் வந்தது என்பதோடு காரியம் முடியவில்லை. கர்த்தர் அவனை ரெகபோத்துக்கும் பெயர் சபாவுக்கும் அழைத்து சென்றார். பெயர் சபா அவனுடைய ஸ்டேயிங் பிளேஸ் ஆயிடுச்சு. அவன் அங்கதான் தங்கியிருந்தான். அங்கதான் கர்த்தருக்கு கூடாரம் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான். கர்த்தரை அங்கதான் தொழுது கொண்டான். ஏன்னா பின்னாடி யாக்கோபு பெயர் சபாக்கு போறான். போய் அங்கே போய் தன் தகப்பனாகி ஈசாக்கு வழிபட்ட இடத்துல கர்த்தரை தொழுது கொண்டு அதே இடத்துல போய் திரும்ப பலி செலுத்துறான். யாக்கோபு பலி செலுத்தி கர்த்தரை சந்திக்கிறான். கர்த்தர் அவனோடு வந்து பேசுகிறார் பெயர் சபாவில. சோ எந்த அளவுக்கு ஆச்சுன்னா, பெயர் சபா வந்து பின்னாட்களிலே இஸ்ரேலோட ஒரு பவுண்டரியாவே மாறிடுச்சு. பெயர் சபால தான் அவங்க இது ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒரு பர்டிகுலர் பார்டர் மாதிரி ஆயிடுச்சு. சோ பெயர் சபா கானானுக்கு ஒரு வாசலா இருந்தது. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துடைய கேட்வேயா பெயர் சபா மாறியது. அதே போல நான் சொல்றேன், கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுக்கு கொடுக்க போகிற பெயர் சபா, அந்த ஓவர்ஃப்ளோ அண்ட் அபண்டன்ஸ், 7 wells, மல்டிபிள் சோர்சஸ், அவர் கொடுக்க போகிற அந்த காரியமானது உங்கள் கானான் தேசத்துக்குள் நீங்கள் பிரவேசிப்பதற்கு ஒரு கதவாய் இருக்க போகிறது. For you to enter into your promised land, Beersheba, பெயர்சபா is going to be your doorway. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். நாட்களில் நிச்சயம் செய்வார் என்று நான் நம்புகிறேன். சரி, நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். Horra banta redare in balcondor brendere ingedara brantori badara hantere badera ho. Orra brantori badara hantorenga tara hantorob ranteridero. Arra brande remba torobro remba tara brenteri-gedara brandorobro. ஒரு பிராண்ட் ரீடர் உங்களுடைய ஆவி, ஹல்லேலூயா, உங்களை ஆட்கொள்ளும்படியா இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். ஏதோ கர்த்தர் அருளியிருக்கிற ஆவியில ஏதோ நாங்க ஏதோ கேள்வி கேட்டோம், ஆவிட்ட ஏதோ ஆவிக்கிட்ட சில காரியங்களை பேசணும், ஏதோ கேள்வி கேட்டோம் அப்படின்றது மட்டும் இல்லாம, அப்படின்ற லெவல்ல இல்லாம, யுவர் ஸ்பிரிட் டாமினேட்டிங் யூ. யூ ஆர் நாட் இன்டராக்டிங் ஆர் ட்ரைங் டு யூஸ் யுவர் ஸ்பிரிட் மேன். யுவர் ஸ்பிரிட் மேன் யூசஸ் யுவர் மைண்ட் அண்ட் யுவர் பாடி. தட் இஸ் த ரைட் வே. உங்கள் ஆவி மனிதன் உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்மாவையும் ஆளுகை செய்ய வேண்டும். ஏதோ நீங்க பேசுறது இல்ல, நீங்க ஏதோ யூசிங் தி ஸ்பிரிட் மேன், ஆவி மனிதன் பயன்படுத்துறேன்னு இல்ல. ஆவி மனிதன் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். உங்கள் சரீரத்தை ஆளுகை செய்ய வேண்டும், உங்கள் ஆத்மாவை ஆளுகை செய்ய வேண்டும். That is the thing. Pray for that. Hallelujah. Reba tara handro rante regada handro. Ore brent ribadara handro rekendira handro. Radara kandori beron krandere verangandara handori beran shedara veryantere vedira grantero. Thank you Lord. Thank you Lord. அன்றைய நாளில கர்த்தர் சொன்ன இடத்துல தான் நான் இருக்கிறேன். கர்த்தர் சொன்ன இடத்துல சொன்ன காரியங்களை நான் செய்துட்டு இருக்கேன். ஆனா பிரேக் த்ரூ இல்லை என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கிறேன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஜெபிக்கிறேன். உற்சாகம் பெறுவார்களாக இன்றைக்கு. ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் ரெகோபோத்தை நீர் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாம் தடைப்பட்டிருக்கு. ஏசேக்கு சித்தன மாதிரி தான் இருக்கு. only arguments and confusion. ஹல்லேலூயா. அந்த இடத்துல நீர் ரெகோபோத்தை கொடுக்கிறீர். ஆண்டவர் ரொம்ப இந்த மாதிரி ஏசேக்கு சித்தன சிக்கல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஒரு ரெகோபோத் திறக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதே போல ரெகோபோத்தில் இருக்கிறவர்களுக்கு பெயர் சபா திறக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். அப்படின்னு இருந்த நாட்களை செய்ய போகிறபடியா நன்றி. கரத்தை எங்கள் மேல் வைத்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து பெருக செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையின் மேல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இந்த தேவையோடு வந்திருக்கிற ஒவ்வொருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் போராட்டங்களோடு பிரச்சனைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அவங்க அந்த கால் முடித்து போறதுக்குள்ளாக வீடுகளிலே அற்புதத்தை அனுபவிப்பார்களா, அவங்க ஜெபிக்கிற காரியங்களை அற்புதத்தை அனுபவிப்பார்களா, கரம் பெரிய காரியங்கள் செய்வதாக ஆசீர்வாதம் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.